திரு வசந்த், இப்போ கத்தார் இந்த தாக்குதலை எப்படி கருதுறாங்க? இது அமெரிக்க நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கத்தார் கருதுமா, இல்லை கத்தாரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இது கருதப்படுமா? இல்ல, இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா இது நிச்சயமாக அமெரிக்க தளவாடங்கள் மேல நடத்தப்படுற தாக்குதலா மட்டும்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க கருதுறாங்க. சார், இப்ப கத்தார் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஈராக் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா? அங்க ஒட்டுமொத்தமா இப்ப ஹமாஸ், இஸ்ரேல், அதற்கு பிறகு இஸ்ரேல், ஈரான் அப்படின்ற தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வருது. அமெரிக்காவும் உள்ள வருது, ரஷ்யாவும் உள்ள வந்திருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புவி சார்ந்த அரசியல் அப்படின்றது கம்ப்ளீட்டா மாற ஆரம்பிச்சிருக்கா? நிச்சயமா கத்தாருடைய புவி சார்ந்த அரசியல் அப்படின்றது நிச்சயமாக இதுக்கு பின்னாடி பல மாற்றங்களை சந்திக்கும் அப்படின்றதுதான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த போர் எதன் அடிப்படையில் ஆரம்பிச்சது அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே நடக்குது இல்லைங்களா? அதனால நிச்சயமா இந்த புவிசார் அரசியல் அப்படின்றது நிச்சயமாக ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் வரும். இப்போ நீங்கள் எல்லாம் இந்தியன் எம்பசியோட தொடர்பில் இருக்கீங்களா? ஏன்னா ஈரானில் இதே மாதிரி பிரச்சனை வந்தது, உடனடியாக இந்தியன் எம்பசி களமிறங்கிச்சு, ஆப்ரேஷன் சிந்து அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது. இப்போ கத்தாரில் எப்படி இந்தியன் எம்பசியோட நீங்கள் டைப்பில் இருக்கீங்க? எவ்வளவு பேர் இந்தியர்கள் அங்கே இருக்கீங்க? தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க? இந்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1,00,000 பேருக்கு மேல தமிழர்கள் இருப்பாங்க. இந்தியர்களை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் நம்மளுடைய இந்தியன் எம்பசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அதுல பதிவு பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கம் எப்பயுமே எல்லாரையும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னா, எல்லா விதமான ஒரு பயன்களுக்குமே, ஏதாவது ஒரு போர்க்கால அடிப்படையா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு விபத்துகள் ஏற்படும் பட்சத்துல கூட அது நமக்கு நம்மளுடைய எம்பசிக்கு நம்ம யாரு, நம்மளோட டீடைல் என்ன எல்லாமே தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான போர்க்கால அடிப்படையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம எல்லாருமே நம்மளுடைய டீடைல்ஸை எம்பசியில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ற சமயத்திலே அவங்க தெளிவா கொடுத்துட்றாங்க என்ன அந்த விஷயங்களுக்கு நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத, கான்டாக்ட் டீடைல்ஸ், மெயில் ஐடி எல்லாமே அவங்க கொடுத்துட்றாங்க. இது மாதிரியான ஒரு நேரங்கள்ல ஏதாவது ஒரு அவசர உதவிக்கு நம்ம இந்தியன் எம்பசியை உடனடியாக நாடலாம். நிச்சயமாக நம்மளுடைய எம்பசி நமக்கு உறுதுணையா நிற்கும். இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்கே தொடர்ச்சியாக வார் த்ரெட் இருக்குது. அங்கே பொதுமக்களுக்கு பங்கர் சிஸ்டம், பாதுகாப்பு, ஒரு அலர்ட் தரக்கூடியவர்களை எச்சரிக்கை ஒலி அப்படின்றது எல்லாமே ஒரு ட்ரெயின் ஆகிருக்காங்க. கத்தாரில் எப்படி இந்த மாதிரியான போர் பதற்றம் மிகுந்த ஒரு நாடா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்களா? நிச்சயமாக கிடையாது. கத்தார் உலகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான நாடுகள் தரவரிசையில் நிச்சயமா ஒரு 10வது இடத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்புப்படி. ஏன்னா கத்தார் நிச்சயமாக அதாவது எப்படி சொல்றது, குற்றங்கள் அடிப்படையில பார்க்கும் பொழுது கத்தார் குற்றங்கள் மிக தண்டனையான கடுமையான சட்டத்திட்டங்கள்னால அதோடைய குற்றங்கள் ரொம்ப குறைய இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால நிச்சயமாக பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் இருக்கிறதுனால நீங்க சொல்ற இந்த எந்த ஒரு பழக்க வழக்கமும் எங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய நீங்க சொல்றீங்க இல்லையா பங்கர், அதே போன்று இந்த சைரன் அறிவிப்புகள், இது எதை குறிக்குது, என்னப்படுது, இது மாதிரியான போர் பதற்றம் நிறைந்த ஒரு நாடு கிடையாது. இது நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்குமே ஒரு புதுவித அனுபவமா தான் இருக்கும். இந்த நாங்க பார்க்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும் எங்களுக்கு மிக புது அனுபவங்களா தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அங்கே நிலைமை எப்படி இருக்கு? மாலை ஒரு 7 மணி அளவில் தாக்குதலை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பிந்தைய நிமிடங்கள் எப்படி இருக்கு அங்க வசந்த்? அதான் மாலை 7 மணிக்கு மாலை 7 மணிக்கு கத்தார் நேரப்படி மாலை 7 மணி, இந்திய நேரப்படி 9:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல தான் எல்லாருக்குமே திடீர்னு வெளியில நிறைய சத்தங்கள் கேட்குது. ஒரு ஒரு விதமான வெடி சத்தம் கேட்கும் பொழுது எல்லாருக்குமே என்ன பிரச்சனை, வெளியில எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும் பொழுதுதான் தெரியுது வான்வெளி தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. அந்த வான்வெளி தாக்குதல்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இங்க நடக்கக்கூடிய தகவல்கள் யாருக்குமே முழுமையா தெரியாத காரணத்தினால எல்லாருமே அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சுதான் அவங்க ஒரு யூகத்துலதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி நாங்க வெளியில நிக்கிறோம். இப்ப வரைக்குமே வெளியில இருக்கக்கூடிய ஒரு சில கூட்டம் இன்னும் திரும்ப வீட்டுக்குள்ள போகல. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்கு, என்ன நடக்கும், வெளியில இருந்தா ஒரு வேலை, அதாவது வீட்டிற்கு வெளியே இருப்பது ஒரு வேலை அது பாதுகாப்பானதா இருக்குமோ வீட்டிற்குள்ள இருப்பதை விட அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பலமாடி குடியிருப்புகள் நிறைய இருக்குதுன்ற பட்சத்துல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அச்சுறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால நிறைய பேர் இன்னமும் நீங்க தெருவில் பார்க்க முடியுது. வழக்கத்தை விட அதிகமான நபர்கள் தெருவில் அமர்ந்திருக்கிறார்கள். சரி வசந்த் சார், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்தாக திரு ராஜேஷ் நம்மள இணைகிறார். சார் வணக்கம். நீங்க கத்தாரில் எந்த பகுதியில் இருக்கீங்க? நீங்க அந்த பகுதியில் என்னென்ன காட்சியில பார்த்தீங்க? மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க? பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா?
திரு ராஜேஷ் சார், நீங்க இந்த கத்தார்ல எந்த பகுதியில் இருக்கீங்க? இந்த தாக்குதலை நீங்க பார்க்க முடிஞ்சதா? மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? இப்ப அங்க எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுது? சார் நீங்க தான். வணக்கம். வணக்கம். நாங்க இங்க எல்லாரும் நாங்க இங்க நல்லா தான் இருக்கிறோம். நாங்க இங்க எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒன்றும் இதுல நாங்க பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிறோம். எந்த இடத்துல இருக்கீங்க சார்? நீங்க இந்த தாக்குதல் நடந்த காட்சியில பார்க்க முடிஞ்சதா? இப்ப அங்க இருக்க என்ன மாதிரியான மக்கள் பாதுகாப்பு? அது எல்லாமே பார்க்க முடிஞ்சது. நாங்க அந்த வான்வெளியில போற எல்லாமே நாங்களால பார்க்க முடிஞ்சது. நாங்க மக்கள் எல்லாமே ஒரு சேஃபான ஒரு இடத்துல தான். இப்ப கத்தார்ல எந்த பகுதி மேல தாக்குதல் நடந்ததா கருதுறீங்க? இப்ப பாதுகாப்பு அப்படின்னா அரசு கிட்ட இருந்து என்ன அறிவுறுத்தல் வந்திருக்கு உங்களுக்கு? இல்ல, எங்களுக்கு இங்க உள்ள புரோட்டோகால் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க உள்ள நாங்க இந்தியன் எம்பசி இங்க உள்ள புரோட்டோகால்ஸ் வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன புரோட்டோகால் சார்? இந்தியன் எம்பசி என்ன புரோட்டோகால் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? எல்லாரும் அமைதியாக இருக்கவும், எந்த பேனிக் ஆக வேண்டாம், நீங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. இது கத்தார் மீண்டும் பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அமெரிக்காவுடைய நிலைகள்ல அங்க எவ்வளவு ராணுவ வீரர்கள் இருந்திருக்க கூடும்? அது எந்த அளவுக்கு பெரிய பேஸ் சார் அது? இல்ல சார், அது ஒன்றும் அதை பற்றி தகவல் ஒன்றும் தெரியல சார். சரி, மக்கள், சாதாரண மக்கள். சரி, உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராஜேஷ். திரு வசந்த், இப்ப அந்த பேஸ் எவ்வளவு ஆக்டிவா இருந்த பேஸ் அது? அந்த இடத்துல இப்ப ஒரு இடத்துல ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கு, வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் ஒரு பதற்றம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தென்கொரிய கடலோர பகுதிகளில் முழுமையா ஒரு பெரிய படை நிறுத்தப்பட்டிருக்கும். இப்போ கத்தாரில் அமெரிக்கன் பேஸ் இருக்குன்னா அது ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் ரீதியாக ஒரு முக்கியமான பேஸாக தான் கருதப்படும். அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பேஸாக நினைக்கிறீங்க? அதாவது பொதுமக்களுக்கு வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி பொதுமக்களுக்கு இது பற்றிய பெரிய ஒரு தகவல்கள் வந்து வெளியில பரிமாறப்படுறது இல்லை. அமெரிக்க தளவாடங்கள்ல எவ்வளவு பெரிய தளவாடம் அதுன்றதோ இல்ல அதுல எவ்வளவு பேர் பணிபுரியுறாங்கன்ற தகவல்கள் வந்து யாருக்குமே பொதுமக்களா இருக்கக்கூடிய நமக்கு வந்து தெரியப்படுத்துறது இல்லை. ஆனால் இங்க பல ஆண்டுகளாக, அதாவது இங்க எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட காலங்களில் இருந்தே வந்துட்டு அமெரிக்கர்களுடைய தளவாடம் அப்படின்றது வந்து சரியான ஒரு திட்டமிடுதலோட நிறுவப்பட்டதாக நாம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து செவிவழி செய்தியாக கிடைக்கப்பட்ட செய்திகள் தான் இது எல்லாமே வந்துட்டு. அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்காவுடைய தளவாடங்கள்ல, மிகப்பெரிய தளவாடங்கள்ல நிச்சயமா இதுவும் கத்தார்ல இருக்கக்கூடிய தளவாடமும் ஒரு பெரிய தளவாடமாக கருதப்படுது, எல்லாராலையும் கூறப்படுது ஆக்சுவலா வந்துட்டு. இப்ப கத்தாருக்கும் ஈரானுக்கும் அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது எப்படி இருக்கு? இந்த போருக்கு முன்பு எப்படி இருந்தது, இந்த போர் ஆரம்பித்த பிறகு எப்படி மாறி இருக்கு? உங்களுக்கு ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு பார்வை கிடைச்சிருக்கு உங்களுக்கு? அதாவது இந்த போருக்கு அப்புறமாக வந்துட்டு முதல்ல இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு கத்தாருக்கும் ஈரானுக்குமான உறவு வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கக்கூடிய சூழல்ல வந்து போகவே இல்லை. அதே நேரத்துல ஈரான் வந்துட்டு இந்த போர் தாக்குதல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர்களுடைய நேரடியான தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியத்துல வந்து கத்தார் இருக்கப்படவே கிடையாது. அதாவது அமெரிக்கர்களுடைய தளவாடம் இங்க இருக்குது அப்படின்றதுதான் அவங்களுடைய கண்களை வந்து ஒரு உறுத்தலாக இருந்த ஒரு விஷயம். நிச்சயமா இந்த தாக்குதலுடைய பின்னணியே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தளவாடங்கள் இருக்கிறதா இருக்கு. அதன் பேர்ல தான் இப்ப இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து கத்தாரும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். இப்போ கத்தார்லேருந்து அதிகமாக கத்தார், ஈரான் இந்த நாடுகளுடைய மிகப்பெரிய பங்களிப்பு சர்வதேச பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் தான். இந்த தாக்குதல் மூலமாக எண்ணெய் விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஈரான் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு இருக்கு. கத்தாருடைய எண்ணெய் பங்களிப்பு என்ன? அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க வசந்த்? கத்தாரை பொறுத்தளவுக்கு வந்து எண்ணெய் வளங்களை காட்டிலும் இவங்க கிட்ட வந்து கேஸ் தான் வந்து ஜாஸ்தி. கத்தாரை பொறுத்தளவுக்கு கேஸ் தான் மேஜரான ரிசோர்ஸ் இவங்க கிட்ட வந்துட்டு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கத்தார் வந்து உலகக்கோப்பை 2022க்கு பிறகு கத்தாருடைய அவங்களுடைய வியாபார யுக்தி அப்படின்றதா இருக்கட்டும், அல்லது அவங்க டூரிசம் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எண்ணெயை நம்பியோ அவங்க வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை நம்பி அவங்களுடைய வருங்காலத்தை வந்து திட்டமிடுறத வந்து அவங்க வந்து குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணம் தான் இங்க தோணுது. ஏன்னா 2022க்கு அப்புறம் கத்தாருடைய கட்டமைப்புகள் எல்லாமே வந்து டூரிசம் என்கரேஜ் பண்றதுல பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி, இப்ப ஈரான் ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நட்பு நாடு, ஒரு சகோதரர் நாடை தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த தாக்குதல் கிடையாது, அமெரிக்க நிலைகளை தாக்கக்கூடியதான் எங்களுடைய பதிலடிக்கு அர்த்தமா புரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. கத்தார் தரப்புல இருந்து இதை எப்படி அணுக போறாங்க? இப்ப பதிலடிக்கு தாக்குதல் தயாரா இருக்குன்னு சொல்றாங்களா, இல்ல பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்களா திரு வசந்த்?
இப்போ வரைக்குமே வந்து அரசாங்கம் வந்து எந்த ஒரு தகவல்களையுமே இதுக்கு அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தகவல்களையும் வெளியிடாத பட்சத்துல நாம வந்து எதையுமே யூகிக்க முடியாது. ஏன் அப்படின்றா கத்தாருடைய வரலாறுகள் கடந்த 5 ஆண்டு வரலாறுகளை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கத்தாருடைய முடிவுகள் வந்து எப்பயுமே வந்துட்டு நமக்கு எதிர்பாராத ஒரு முடிவுகளை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றீங்க? அதாவது இங்க வணிக ரீதியா வந்து எல்லாமே வந்து ஜிசிசியில இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே வந்துட்டு கத்தாருக்கு ஆன பொருட்களை வந்து தடுத்து நிறுத்தும் பட்சத்துல கத்தாருடைய முடிவு அப்படின்றது வந்து ஒரு 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 பெரிய ஒரு முடிவா இருந்தது. அந்த முடிவை யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா கத்தாருக்கு அந்த சமயம் வரைக்குமே வந்துட்டு கத்தாருக்கு வெளியில இருந்து தான் எல்லா நாடுகள்ல இருந்தும் தான் வந்து பொருட்கள் எல்லாமே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதை வந்து பிளாக்கெட் அப்படின்னுவாங்க. அந்த பிளாக்கெட் நடக்கிற வரைக்கும் வந்துட்டு கத்தார் வந்து ஒரு தற்சார்பு வாழ்வு முறைக்குள்ள இருந்ததா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதற்கு பிறகு கத்தார் வந்து ஒரு 2017 என்று நினைக்கிறேன், அந்த சமயத்துல பிளாக்கெட் வந்ததுக்கு அப்புறமா கத்தார் வந்து ஓவர் நைட்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்பதான் வந்து அவங்களுடைய பால் உற்பத்தியா இருக்கட்டும், விவசாய பொருட்களா இருக்கட்டும், எல்லா பொருட்களையுமே கத்தார் வந்து தற்சார்பு வாழ்வு முறைக்குள்ள போகணும், எல்லாத்தையுமே இங்க விளைவிக்கணும், எல்லாமே எல்லா நிறுவனங்களும் என்னுடைய நாட்டுல இருக்கணும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்ததே அந்த சமயத்துலதான். அந்த முடிவை யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நிச்சயமாக கத்தார் வந்து இந்த நேரத்துல நமக்கு வந்து எல்லார் இடத்துலயும் வந்து சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலதான் அவ்வளவு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனா அந்த வரலாறு நம்ம திருப்பி பார்த்தோம்னா மிக ஆச்சரியமா இருக்கும். அந்த நேரத்துல கத்தார் அரசாங்கம் எடுத்த முடிவுகள் அப்படின்றது எனக்கு அந்த முடிவுகள் தான் இப்ப வரைக்குமே வந்து எதையுமே நம்மளால வந்து ஒரு கணிப்புக்குள்ள எடுத்துட்டு போக முடியல. கத்தார் இதுதான் முடிவு செய்யும் அப்படின்றத நம்ம கணிப்புக்குள்ள எடுத்துட்டு போக முடியாததுக்கு முக்கியமான காரணம் இந்த வரலாறுகள். சவால்களை கடந்து கத்தார் சரித்திரம் தான் படைச்சிருக்கு, புதிய வாய்ப்புகளை தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வசந்த். நீங்க